நாளை மறுநாள் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட இருக்கும் நிலையில் திருச்சி கடை வீதிகளில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் இஸ்லாம் இணைகிறார். இஸ்லாம், வழக்கமாக தீபாவளி என்றாலே திருச்சி கடை வீதிகள் களை கட்டக்கூடிய நிலையில் இவ்வாண்டு எவ்வாறு காட்சியளிக்கிறது? விவரங்கள். திருச்சியை பொறுத்தவரை இந்த என்எஸ்பி ரோடு, சிங்காரத்தோப்பு, சின்ன கடை வீதி, பெரிய கடை வீதி இந்த பகுதிகள்லாம் இந்த மலைக்கோட்டையை சுற்றியுள்ள பகுதிகள். வணிக நிறுவனங்கள் நிறைந்த பகுதியாக இந்த பகுதிகள் இருக்குது. தரைக்கடைகள் முதல் பெரிய பெரிய வணிக நிறுவனங்கள் வரை என அனைத்து கடைகளுமே ஒரே இடத்துல இருக்கக்கூடிய பகுதியாக இந்த பகுதி இருந்துட்டு இருக்கு. பொதுவாக பண்டிகை காலங்களில் மக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக இந்த பகுதிகளுக்கு குவிவார்கள். அதுவும் தீபாவளி பண்டிகையை பொறுத்தவரை தீபாவளிக்கு ஒரு 10-15 நாட்களுக்கு முன்பு இருந்தே இந்த பகுதிகளுக்கு மக்கள் வருகை தந்து தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவார்கள். இந்த பகுதிகளை பொறுத்தவரை தங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே ஒரே இடத்துல எளிதாக கிடைக்கும். அது உடைகளாகட்டும், அணிகலன்களாகட்டும், காலணி, வீட்டு உபயோகப் பொருட்கள், நகைகள் என எதுவாக இருந்தாலும் ஒரே இடத்துல அருகருகே பல கடைகள் இருப்பதால் எளிதாக வாங்கி செல்ல முடியும் என்பது காரணமாக பெரும்பாலும் இந்த ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் இந்த பகுதியை தேர்ந்தெடுத்து தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக வருவார்கள். அந்த வகையில் தான் தீபாவளி பண்டிகை நாளை மறுநாள் கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில் மக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு குவிந்து வருகின்றனர். நேற்று முன்தினமும் திருச்சி மாவட்டத்தில் அவ்வப்போது மழை பெய்து வந்ததன் காரணமாக இங்கே வியாபாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்துச்சு. மக்களும் இங்கே அதிக அளவில் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு வராமல் இருந்தாங்க. இந்த நிலையில் இன்று காலை முதல் மக்கள் கூட்டம் தொடர்ச்சியாக வர தொடங்கியிருக்காங்க. காலை முதல் திருச்சியில் மழை பெய்யாத காரணத்தினால மக்களும் தங்களுக்கு தேவையான பொருட்களை இன்று வாங்கிவிட வேண்டும் என்பதற்காக இங்கே குவிந்து வராங்க. இன்று விடுமுறை தினம் என்பதாலும் கூட பெரும்பாலும் குடும்பத்தினரிடம் தங்களுடைய பள்ளிகளுக்கும் இன்று விடுமுறை விடப்பட்டிருக்கு. குழந்தைகளோடு அவர்களுக்கு தேவையான புத்தாடைகள், இன்ன பிற பொருட்கள், அணிகலன்கள் உள்ளிட்டவற்றை வாங்குவதற்காக இந்த பகுதியில் குவிந்திருக்காங்க. என்எஸ்பி ரோடு நாம் தற்பொழுது நம்முடைய ஒளிப்பதிவாளர் திருஞானம் காட்சிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதி என்எஸ்பி ரோடு முழுவதுமாக மனித தலைகளாக காட்சி அளிக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்று வாங்கிவிட்டு நாளை தீபாவளிக்கு தயாராக வேண்டும் என்பதற்காக தங்களுடைய பொருட்களை வாங்குவதற்கு இங்கே குவிந்திருக்காங்க. மக்கள் அதிக அளவு வருவதன் காரணமாக பாதுகாப்பு பணிகளும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த என்எஸ்பி ரோடு பகுதியில் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு தற்காலிக புறக்காவல் நிலையம் அமைக்கப்பட்டுச்சு. அங்கிருந்து போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. திருச்சி மாநகர் முழுவதுமே கிட்டத்தட்ட ஒரு 1300க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கடைவீதி பகுதிகள் என்எஸ்பி ரோடு, சிங்காரத்தோப்பு, சின்ன கடை வீதி இந்த பகுதிகளை சுற்றி ஒரு 114 சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அவை அனைத்தையுமே இந்த தற்காலிக புறக்காவல் நிலையத்திலிருந்து போலீசார் கண்காணித்து வராங்க. எந்தவித அசம்பாவித சம்பவங்களோ குற்ற சம்பவங்களோ ஏற்பட்டு விடாதபடி போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. மக்கள் தங்களுக்கு இந்த தீபாவளி பொருட்களை வாங்க வரும்பொழுது முழுமையாக பாதுகாப்போடு இருக்க வேண்டும் என்பதற்காக காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு பணியில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. அதே போல ஒலிபெருக்கி மூலம் அவர்கள் அறிவிப்பும் பல்வேறு எச்சரிக்கைகளும் அதே போல விழிப்புணர்வு அறிவிப்புகளையும் தொடர்ச்சியாக செய்து வராங்க. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி இஸ்லாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.